அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆதிரைஸ் மை வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் உங்கள் வினோத். இந்த சேனலில் ஆடு வளர்ப்பு பற்றின பல தகவல்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. இன்னமும் உங்களோட சப்போர்ட் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக எனக்கு நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்கிறதால என்னால் இன்னும் மிக மிக ஒரு சிறந்த கண்டென்ட்டை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன்றதில் நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவோட டாபிக் என்னன்னு பார்க்கலாம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கான வீடியோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழிலா இல்லை நஷ்டமா, லாபம் எப்படியெல்லாம் கிடைக்குது, நஷ்டம் எப்படியெல்லாம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக விளக்கமாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும் ஆடு வளர்ப்பில் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சுக்கிங்க. அப்போ தான் இன்னும் பல தகவல்கள் உங்களோட வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஆடு வளர்ப்பு வந்து லாபமா நஷ்டமா? பொதுவாக இந்த கேள்வி கேட்டிங்கன்னா மற்ற ஆடு வளர்க்குறவங்கள தவிர வெளியில இருந்து சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடு வளர்ப்பு வந்து ஒரு லாபகரமான தொழில் தான், அதில் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 75% லாபகரமான தொழில் தான். ஒரு 20% வந்து நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடு வளர்ப்பு லாபம் எப்படியெல்லாம் லாபம் வருது, எதனால் லாபம் வருது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு 4-5 டாபிக் பற்றி சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம மீதி நஷ்டம் எப்படின்றத பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்லிட்டு திருப்பி நம்ம நெகட்டிவாக லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆடு லாபம் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளோட தேவை, அதாவது அதிகமாக தேவைப்படுது ஆடுகள். என்னென்ன விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு இறைச்சி, அது செம்மறி ஆடாகட்டும், வெள்ளாடாகட்டும், சேலம் கருப்பாடாகட்டும், எந்த ஆடாக இருந்தாலுமே, நாட்டாடாக இருக்கட்டும், கன்னியாடாக இருக்கட்டும், எந்த ஆடாக இருந்தாலுமே தேவை வந்து அதிகமாக இருக்குது. ஆட்டு இறைச்சியோட தேவையாக இருக்கட்டும், ஆடு பால் வகையோட தேவையாக இருக்கட்டும், இதுதான் இந்தியாவோட இப்போ தற்போதைய நிலையான ஒரு விஷயமா இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஆடோட கறியாக இருக்கட்டும், ஆடோட இறைச்சி, அதாவது ஆடோட இறைச்சியாக இருக்கட்டும், ஆடோட பாலாக இருக்கட்டும், அதோட தேவை வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா, பண்டிகை நிகழ்ச்சி, பண்டிகை, ஃபங்க்ஷன், காது குத்து, இது போல இருக்கிற வேண்டிய விஷயத்துல ஆடோட இறைச்சி தேவை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால அந்த காலத்தில் வந்து விற்பனை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பக்ரீத்தாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இது போல் எல்லா விஷயத்துலையுமே ஆடு இறைச்சி வந்து இல்லாமல் இல்லை. அதனால ஆட்டோட தேவை, ஆடோட இறைச்சியாக இருக்கட்டும், மற்ற பால்லாம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், இது போல் நிறையா பொருட்கள் வந்து தேவைப்படுறதால என்னன்னா, ஆடோட பிஸ்னஸ் வந்து உண்மையாகவே லாபகரமான தொழிலாக இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் ஆடு வச்சுருந்தீங்கனாலும் உங்களோட விற்பனை வந்து அதிகமாகவும் உங்களுக்கு லாபம் வந்து அதிக அளவில் கிட்டும். இதுதான் லாபம் ஆகிறதுக்கான முதல் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம், ஆடு வந்து லாபம்தான். ஆனால் எப்படி லாபம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உண்மையாகவே மற்ற பிஸ்னஸை நீங்கள் எடுத்துக்கும் போது குறைந்த முதலீடு தான். மற்ற கால்நடை நாயாக இருக்கட்டும், பெட்ஸுன்னு வளர்க்குறப்ப நாயாக இருக்கட்டும், இல்லை குருவியாக இருக்கட்டும், இல்லை புறாவாக இருக்கட்டும், இல்லை கோழியாக இருக்கட்டும், இல்லை மாடாக இருக்கட்டும், மற்ற கால்நடையை நீங்கள் பராமரிப்பதோட ஆடு பராமரிப்பு வந்து மிகவே ஈஸி. இன்னும் சொல்ல போனால், மாட்டு பண்ணையும் கோழி பண்ணையும் தாண்டி ஆடு வளர்க்க ஆரம்பித்தா முதலீடு ரொம்ப குறைந்த தேவைதான். இதோட சிறப்பான உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்ல முடியாது ஆடு ஏன் லாபம்னு சொல்லிட்டு. 2 விஷயம் பார்த்துருக்கோம். அதிக தேவை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பண்டிகை காலத்தில் இருக்கட்டும், நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இந்தமாரி அதிகமாக தேவைப்படுது. 2வது வந்து ரொம்பவே குறைந்த முதலீடு. மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைந்த முதலீடாக இருக்குது. ஆடு வளர்ப்பு வந்து ரொம்பவே ஒரு லாபகரமான தொழில்ன்றதை வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மறக்காமல் நீங்களும் இதை ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஆடு வளர்ப்பு பற்றின தகவல்கள் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விரைவாக இனப்பெருக்கம், அதாவது 3 மாதத்துக்கு 6
6 மாதம் குட்டி போடுறதுக்கு ஒரு 6 மாதமாக இருந்தாலும் அடுத்து ஒரு 2 மாதத்துலேயே விரைவாக ஒரு 1.5 வருஷத்தில் ரெண்டு கீத்துக்கிட்ட குட்டி போட்டுரும். அதனால் என்னென்னா மாடை காட்டிலும் ஆடு வந்து ரொம்பவே குட்டிகள் அதிகமாக போடும் குறைந்த காலத்தில். இதுவும் ஒரு காலம். இதுவும் ஒரு வந்து முக்கியமான ஆடு லாபம்னு சொல்கிறதுல வந்து மிகவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்கள் 1.5 வருஷத்துக்கு 2 கீத்து எடுக்கிறீங்கன்னா, மாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 1 தான், ஒரு மாடு தான் எடுக்க முடியும். அப்போனா பார்த்துங்க, ஒரு வருஷத்துக்கு 1னால இது ரெண்டு குட்டி போடுறதுனால 4 குட்டியாக இருக்கும். ஒரு சில ஆடெல்லாம் 3 குட்டி போடும். அப்போ 6 ஆடுன்னு வச்சிங்களேன், எவ்வளோ லாபம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதுவும் ஆடு விரைவாக குட்டி போடுற திறன் இருக்கிறதால ஒரு ஆடு வந்து 7லேருந்து 8 மாதங்களுக்கு ஒரு முறை குட்டி நடும். இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபேக்ட். ஒரு ஆடு இப்போ எங்கள் ஆடே வச்சிங்களேன், இந்த ஒரு குட்டி போட்டிருக்கு, இப்போ சென்னையாக இருக்குது திருப்பி. அதனால் ஆடு வந்து 7லேருந்து 8 மாதத்துக்குள்ளே ஒரு குட்டி போட்டுரும் கண்டிப்பாக. ஒரு ஈத்துக்கு வந்து 2 முதல் 4 குட்டி வரைக்கும் இருக்கும். இது வந்து வருமானத்தை கண்டிப்பாக அதிகரிக்கும். குட்டி போட உங்களுக்கு வருமானம் தானே. அது பராமரிப்பு நல்லா பார்த்து விட்டீங்கன்னா நல்ல காசு, பராமரிப்பு நல்லா பார்க்கலனாலும் நல்ல காசு உங்களுக்கு உண்டு. ஆடு கம்மியாக விற்றாலும் உங்களுக்கு லாபம் தான், அதிகமாக விற்றாலும் உங்களுக்கு லாபம் தான். அது நீங்கள் வளர்க்குறத பொறுத்து. ஆனால் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். இன்னொன்று இது முதல்ல 3 விஷயம் பார்த்துட்டோம். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா சூழலுக்கு ஏற்றது. ஆடுகள் வந்து பல்வேறு தட்ப வெப்ப நிலைகளை, அதாவது எந்த ஒரு இயற்கை சூழலையும், மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம், அது எல்லாத்துக்குமே வாழக்கூடியவை. இப்போ மழை பெய்யுது, கோடை காலத்தில் இப்போ மழை பெய்யுதுன்னு வைங்களேன், அதுக்கேற்ற மாரி அதுவும் அது உடல்நிலையும் அது மாற்றிக்கும் மனுஷங்க மாரி. அதனால வந்து சூழலுக்கு ஏற்றதுன்னு சொல்கிறாங்க. சூழலுக்கு ஏற்றதுனாலே உங்களுக்கு வந்து என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா, முக்கால்வாசி விஷயங்கள் அதிலே வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ ஒரு சில கோழியெல்லாம் வந்து மழை காலத்தில் தாங்காது. மாடுகள் வந்து பராமரிப்பு அதிகமாக இருக்கும். சூழலுக்கு ஏற்றதாக இருந்தாலுமே மாடுகள் பராமரிப்பு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கான செலவு அதிகமாக இருக்கும். ஆடுகள் வளர்ப்போட மாடுகள் வளர்ப்பில் செலவு அதிகமாக இருக்கும். அதனால் ஆடுகள் வந்து மிகவும் ஒரு லாபகரமான ஒரு விஷயம். வளர்க்குறது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுகள் வளர்ப்பு லாபம்னு இன்னொரு விஷயம் எதை வச்சு சொல்கிறேன்னா, பல்வேறு வருவாய் வரும். அதாவது ஒரு ஆடுகள் வந்து இறைச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறதில்ல, பல தரப்பட்ட வருவாய்கள் அதில் வரும். ஆடுகள் வந்து விற்பனை செய்வது மட்டுமல்ல, ஆடுகளை விற்பனை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கிடையாது. அது ஆடுகளை வச்சு பாலாக இருக்கட்டும், அது போடுற உரமாக இருக்கட்டும், எல்லாமே விற்கக்கூடியது. நீங்கள் ஒரு அமேசானில் எடுத்து பாருங்களேன், ஆன்லைனில் கோட் டங்க்குன்னு எடுத்து பாருங்கள், 1 கிலோ 150 ரூபா விற்கிது. நம்ப மாட்டீங்க யாரும், ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்களேன், கோட் டங்க் வந்து 1 கிலோ விற்கிது. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் ஆட்டோட தோலும் வந்து ஒரு கம்பளிக்காக யூஸ் ஆகுது. அதனால் இது போல் ஆடு வந்து பல வருவாயை ஈட்டுறதுக்கான ஒரு விஷயமா அமையுது. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குறைந்த பராமரிப்பு. ஆடுகளுக்கு அதிக பராமரிப்பு தேவைப்படாது. சிறிய இடம், இங்கே பாருங்கள், இவ்வளோ இடம் தான் இருக்குது, இந்த இடத்துல நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் சிறிய இடம், ஒரு எளிமையான கொட்டகை இருந்தால் போதும். இதே போல் ஒரு எளிமையான கொட்டகை இருந்தாலே போதும், ஈஸியாக ஆடுகளை பராமரிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1 2 3 4 5 6 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 6 பாயிண்டில் 6 பாயிண்ட் பார்த்துருக்கோம் லாபகரமான விஷயத்துக்கு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நஷ்டம். ஆடு எப்படி நஷ்டமாகுது, ஒரு சில பாயிண்ட் வந்து ஆடு நஷ்டமாகிறதுக்கு நான் வந்து லாபம் தான் சொல்லுவேன் 100%. ஆனால் 75% நான் லாபம்னு சொல்லியிருக்கேன், ஓவராலாக சொல்லியிருக்கேன். ஒரு 25% எப்படி நீங்கள் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மறக்காமல் இது வரைக்கும் ஆடு லாபகரமான தொழில் சொன்ன பாயிண்ட்டுகள் உங்களுக்கு வந்து ஓகேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை, இதில் வந்து உங்களுக்கு வேறு கருத்து இருக்குனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடு லாபம் தான், ஆனால் ஏன் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நோய் மேலாண்மை, நெக்ஸ்ட்டு தீவன செலவு, சரியான மேலாண்மை இல்லை, சந்தை வாய்ப்பு இல்லை, ஆட்கள் பற்றாக்குறை. நோய் மேலாண்மை சரியா, நீங்கள் நோய் வருது, ஆடுகளுக்கு ஒரு நோய் வருதுன்னு தொற்று நோய் வருது, இப்போ எஃப்எம்டியாக இருக்கட்டும், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை குடற்புழு நீக்கம் சரியாக பண்ணலையா, அதுக்கு நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம விட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆடுகளில் இழக்கிறதுக்கு வந்து
நேரிடும். அதனால் உங்களுக்கு நஷ்டம் வரும். ஆடுகள் கழிச்சல் போகுதா அப்படியே விட்டிங்கன்னா ஆடு மெலிந்து எந்த இறையும் எடுத்துக்காம நல்லா சாப்பிடாம அது அது ஆடு உடல் மெலிந்து வந்து சாவறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இறக்க விட்டிங்கனாலே உங்களுக்கு நஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவன செலவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தீவன செலவு. தீவன செலவு இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், மேய்ச்சல் முறை தான் சிறந்தது. தீவன செலவு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல், இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னு சொன்னேன்னா மேய்ச்சல் முறை தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான காரணம் ஏன்னா இந்த தீவன செலவில் தான் உங்களுக்கு அதிகமாக கொண்டு போய் மேய்ச்சல் இல்லாமல் தீவனத்துக்கு அதிக செலவு ஆகும், செய்ய நேரிடும். தீவனம் உற்பத்தி செலவுகள் வந்து சுமார் வந்து ஒரு 70% ஆகிடும் உங்களுக்கு. வர 70% ஆச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு லாபம் எப்படி வரும்? அதனால என்னன்னா சரியான மேய்ச்சல் முறைக்கோ இல்லை தீவன இதுக்கோ உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் பராமரிப்பு கரெக்டாக பண்ண முடியாது. அதனால் என்னென்னா மேய்ச்சல் முறை சிறந்தது. அதனால் நஷ்டம் வர்றது வந்து எப்படின்னா அந்த பராமரித்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவங்களுக்கு தான் நஷ்டமாகும் டக்குன்னு. மேய்ச்சல் முறையில் போகிறவங்களுக்கு எப்பயுமே நஷ்டம் கிடையாது. அதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று சரியான மேலாண்மை இல்லாமை. ஆடுகளை முறையாக பராமரிக்கவில்லை என்றால் அவற்றின் வளர்ச்சி இருக்குல்ல, அதோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டு லாபம் குறைவாக வாய்ப்புள்ளது. சரியான மேலாண்மைன்னா என்னென்னா கொட்டகை சரியாக அமைக்காதது, தீவனம் சரியாக அமைக்காதது, நோய் சரியாக பார்க்காம இருக்கிறது. இது 3 விஷயம் முக்கியமான விஷயம். அந்த 3 விஷயமும் நீங்கள் பார்க்கலன்னா ஆடுகள் சரியாக பராமரிக்கலாம், ஆடு மெலிந்தோ இல்லை ஆடு இறக்குறதுக்கோ வாய்ப்பு இருந்து ஆடுகள் வந்து நீங்கள் விற்பனைக்கு போகாமலே உங்களுக்கு லாஸ் ஆகும். அந்தமாரி லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஆடு வளர்ப்புலேருந்து பெனிஃபிட் எதுவும் பார்க்க முடியாது, லாபம் எதுவும் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து சந்தை வாய்ப்பு. ஆடுகளை சரியான விலைக்கு விற்கிறதுனால உங்களுக்கு லாபம் தான். அதனால் என்னென்னா சந்தையில் வந்து கேட்குற விலைக்கு கொடுத்துடக்கூடாது. நீங்கள் என்ன விலைக்கு இருக்கீங்களோ அதில் ஸ்ட்ரிக்டாக இருந்து உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தா லாபம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட்டாக பண்ணிவிட்டு சந்தை வாய்ப்பை அறிஞ்சு அந்தந்த ஆடுகளை எடுத்துகிட்டு போய் அந்தந்த ஆடுகளுக்கு விற்கணும் கரெக்டாக. எந்தெந்த நேரத்தில் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டிகை காலம் வரைக்கும் வச்சுக்கிட்டு நீங்கள் விற்றீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம். பண்டிகை காலைக்கு வச்சு வளர்க்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு முன்னாடியே விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான். அதனால் சந்தை வாய்ப்பு அறிந்து ஆடுகளை விற்க வேணும். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா முக்கியமான விஷயம், ஆட்கள் பற்றாக்குறை. ஆடுகளை மேய்ப்பது இல்லை பண்ணை முறையில் பராமரிக்க வந்து ஆட்கள் தேவைப்படும். சொந்தமாக ஆட்கள் வைத்துக்கொள்வது வந்து சொந்தமாக நீங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா என் ஒய்ஃபு இவங்களை வச்சு ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி மேய்க்கும் போது தான் லாபமே தவிர நீங்கள் வெளியிலேருந்து ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஆளை வச்சு தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தொடக்கத்திலே நீங்கள் அதை நிறுத்திடணும். அந்தமாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஆடு வளர்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு 100% ஒரு லாஸ் இருக்கும். அதனால் ஆடுகள் வளர்ப்பில் நீங்கள் களமிறங்கி நீங்கள் கரெக்டாக வெற்றிக்கு பாருங்கள். மற்றவங்கள நம்பி ஆடுகள் வளர்ப்பில் இறங்காதீங்க. ஏன்னா ஆடுகளும் ஒரு உயிர் தான், உங்கள் வீட்டில் வாழ்கிற ஒரு ஜீவன் மாரி நினச்சிக்கோங்க. அதனால் என்னென்னா மற்றவங்க யாரும் அந்தமாரி பார்த்துக்க மாட்டாங்க. ஆட்கள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் ஆட்கள் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு 100% உண்மையாக இருப்பாங்கன்னு நம்பாதீங்க. இதுதான் ஆடு நஷ்டமாகறதுக்கான ஒரு சில பாயிண்ட்கள். இதனால் என்னென்னா சரியாக திட்டமிட்டு ஆடு வளங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எதனா டவுட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுபோல் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.